ஹவு டு கியூர் கிராக்டு ஹீல். பித்த வெடிப்புக்கு இது ஒரு மருந்து போதும். அற்புதமாக காலில் வரக்கூடிய பித்த வெடிப்பை சூப்பராக சரி பண்ணிடலாம். ஸோ அந்த பதிவை நம்ம வந்து இந்த தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாத வெடிப்பு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு வந்ததுன்னா கால் பாதத்தில் வந்து வலி ஏற்படும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெளியில் போகிறதுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும். ஷூ போட முடியாது, செருப்பு போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வெளிவரதுக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள், நிறைய மூலிகை வைத்தியங்கள் வந்து பதிவில் நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில் இருந்து நம்ம குறிப்பெடுத்து சொல்கிறது தான் நம்ம வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த பாத வெடிப்பு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வெயிட் தாங்க முடியாமல் அந்த கால் பாதத்தில் வந்து வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம ஏற்றுக்க முடியும். நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால ஆராய்ச்சி பண்ண முடிவுகளிலிருந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அருமையான வழிமுறை. அப்படி வந்து ஹவு டு கியூர் கிராக்டு ஹீல், அந்த பாத வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளிகளில் வேலை செய்கிறவங்க, சேத்துல எந்த நேரம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெடிப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து புண்ணு ஆயிடும். காலில் வந்து அந்த வெடிப்பு வந்ததுனாக்கா சேத்து புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பித்தம் அதிகமாக இருந்தாலும் பித்த வெடிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பித்த வெடிப்பு வந்து உடல் பருமனால தான் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு குறிப்பு சொல்கிறாங்க. ஸோ பித்த வெடிப்பு வர்றதுக்கு காலையில் வந்து வெறும் வயிற்றுல இந்த வேப்பம் பூ கஷாயம் கிடைச்சதுன்னா அந்த வேப்பம்பூ கஷாயத்தை வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு போட்டு குடிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 200 ml தண்ணியில் கொஞ்சம் ஒரு 15 கிராம் அளவுக்கு வேப்பம்பூவை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை கொதிச்சு வந்த பிறகு அது கூட வந்து சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு கலக்கி குடிச்சோம்னாக்கா அந்த சிறுங்கசப்பு வந்து பித்தத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான அற்புதமான கஷாயம். ஸோ கஷாயம் வந்து இந்த வேப்பம்பூ கஷாயம் வந்து எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த விதமான பக்க விளைவும் இல்லாதது. அற்புதமாக வீட்லேயே நம்ம தயார் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரெமெடிஸில் வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடியது. நிறைய பேர் ஹோம் ரெமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ், பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற டிப்ஸோட நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்படுத்தி அதனால ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம பதிவை சொல்கிறது வழக்கம். ஸோ இந்த ஸ்ரீயா ஹெர்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மிச்சம் நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த ஸ்ரீயா ஹெர்பல்ஸில் இதுக்கு வரக்கூடிய வீடியோக்களை முழுசாக பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ மருத்துவ குறிப்புகளோடு சேர்ந்து நம்ம மூலிகை குறிப்புகளையும் நம்ம சொல்லும்போது இது ஒரு பயனுள்ள தகவலாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று சொல்கிறேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ரெமெடி ஃபார் கிராக்டு ஹீல் அப்படின்னும்போது இந்த பாத வெடிப்பு வந்ததுன்னா நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகளை கொண்டு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதையும் ஒரு சில பழக்கங்கள் அதை வந்து நம்ம கண்டினியூஸாக பயன்படுத்தும் பொழுது அந்த சுத்தமாக அந்த பித்த வெடிப்புன்றது வராமல் உங்கள் கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு ரோஜா இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வெடிப்பு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தூசி துரும்பு கூட இல்லாமல் அற்புதமாக கிளியர் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு டிப்ஸையும் நம்ம இந்த பதிவில் சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஹோம் ரெமெடி ஃபார் கிராக்டு ஹீல். ஸோ பொதுவாக இந்த நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பைமேனி தழை எடுத்துக்கங்க, மருதாணி தழை, குப்பைமேனி தழை, மருதாணி, அடுத்து வேப்பிலை, அருகம்புல். ஸோ குப்பைமேனி, வேப்பிள்ளை, மருதாணி, அருகம்புல், இது 4தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு பித்த வெடிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கங்க. எடுத்து அதை வந்து அம்மியில் வச்சு அரைக்கணும், ஆக்சுவல் ஃபார்மாலிட்டிஸ். ஆனால் இப்போ வந்து அம்மி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியை வச்சே நீங்கள் நல்லா அதை அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவில் இப்போ உங்களுக்கு கிளிப்பில் காமிக்கிற பாருங்க அதை எப்படி அரைச்சி அதை வந்து நான் கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பக்குவத்தில் அதை வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிங்க. விழுது மாதிரி அரைச்சி வச்சுட்டு அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை போட்டு ஒரு கலரிங்க. ஸோ வேப்பிலை, மருதாணி, குப்பைமேனி தழை, அருகம்புல், கீழா நெல்லி கிடைச்சதுனாலும் கீழா நெல்லி போடலாம். இந்த 5 விதமான மூலிகைகளை கொண்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இதில் வந்து கூட ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு அந்த பாத வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாத வெடிப்பு உள்ள பகுதியில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நைட்டில் படுக்கும் போது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஓய்வு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
நம்ம போட்டுக்கிற மூலிகையோட சரக்கை வந்து போயிட்டு அந்த பாதத்தில் ஹீல் பண்ணும். ஸோ இது வந்து நேச்சுரலான ரெமெடி. எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவும் இல்லாதது. வீட்டில் வந்து நீங்கள் நடக்கும்போது பயன்படுத்துறதை விட நடக்காமல் இந்த நைட்டில் தூங்குற நேரத்தில் நீங்கள் காலில் போட்டிங்கனாக்கா அது நல்ல ரிசல்ட் அருமையாக தரும். ஒரே ஒரு வாரத்தில் அற்புதமான ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு நேச்சுரலான ரெமெடியை கொண்டு நீங்கள் நம்ம பேக்கு ஒரு வாரம் கண்டினியூஸாக போடுங்களேன். உங்கள் கால் வந்து அந்த பாத வெடிப்புன்றது சுத்தமாக மறைஞ்சு, சேத்து புண்ணு இருந்தாலும் அந்த சேத்து புண்ணு, பாத வெடிப்பு, இந்த கிராக்கடு ஹீல் மட்டும் இல்லாமல் இந்த சேத்து புண்ணையும் அற்புதமாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரலான ஹெர்பல் பேஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அதை லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். வார்ம் வாட்டராக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த சாறு எடுத்து அந்த வார்ம் வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ண தண்ணியில் உப்பு, எலுமிச்சம் சாறு 2த்தையும் விட்டுட்டு அந்த பாத வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாத வெடிப்பு உள்ள காலை வந்து உள்ளே வச்சு டிப் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நீங்கள் சீரியல் பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரி காலில் வச்சுட்டு அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் காலம் நல்லா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆகும். நீங்கள் சீரியல் பார்த்தா கணக்காக வந்துடும். பெரும்பாலும் சீரியல் பார்க்குறவங்க இந்த மாதிரி காலில் வந்து வெடிப்பு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல், ஸோ அந்த கால் பாதத்தில் வந்து ஒரு பாத்திரம், ஒரு நல்ல ஒரு 2 காலம் உள்ளே போயிட்டு நினைகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதிக தண்ணியும் வேண்டாம். ஒரு 2 லிட்டர் தண்ணி போதுமானதாக இருக்கும். அந்த 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு அந்த சாறில் காலை உள்ளே வச்சுட்டு ஒரு 10